ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில எப்போதும் போல குயிக்கா இருந்துச்சு, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நேத்திக்கு கடைக்கு போகும்போது ரெயின் கோட் போட்டிருந்தோமா, அந்த ரெயின் கோட்டை நைட்டே பரன் மேல தண்ணியை உதறி காய போட்டிருந்தோம். இந்த கோட்டு, ரெயின் கோட் இந்த மாதிரி இதெல்லாமே பரன் மேல காய போட்டுருவாங்க, நல்லா காஞ்சிரும். இன்னைக்கு நம்ம ஏரியா கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில சிலு சிலுன்னு சாரல் தாங்க இருக்கு. தீபாவளி முடிஞ்ச மறுநாள் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வேலை அப்படின்னாலே இந்த வாசலை சுத்தம் பண்றதாங்க. நேற்றுக்கு நைட்டு பசங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சாங்களா, நிறைய குப்பையாயிருச்சு. நைட்டே கூட்டலான்னு பார்த்தேன், மழை பெஞ்சதுனால கூட்ட முடியல. சரி காலையில கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி கிடக்கக்கூடிய குப்பைகளை அவங்கவுங்களே சுத்தம் பண்ணி எப்போதுமே நம்ம மாத்திடுவோம். இந்த பேப்பர் எல்லாமே கூட்டிட்டு, ஏன்னா இன்னையில இருந்து ஒரு 3 நாளைக்கு கண்டினியூஸா மழை இருக்கிறதா நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. சரி மழை அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பேப்பர்லாம் தரையா ஒட்டிரும் சொல்லிட்டு அதையுமே சுத்தமா கிளீன் பண்ணிட்டேன். மழை அதிகமா இருக்குங்க, சில நேரம் விட்டு விட்டு பெய்தா கரண்ட் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரண்ட் போறதுக்கு முன்னாடி மிஷின்ல துணியை துவைச்சி ட்ரையர்ல போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. 2-3 பாத்திரம் கிடந்துச்சா, அந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டு ஒரே நேரத்துல எல்லா வேலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிருவேங்க. வெந்நி போட்டு விட்டுக்கணும் அடுப்புல, அப்படியே பாத்திரத்தை ஒரு பக்கம் விளக்கிட்டு மிஷின் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒரே நேரத்துல கொஞ்சம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக துணியும் துவைச்சிருச்சு. அப்படியே ட்ரையர்ல போட்டு எடுத்துட்டு, ட்ரையர்ல போட்டோம்னா தண்ணி வடியாது, அதனால வீட்டுக்குள்ள எங்கனாலும் காயப்படலாம். கட்டில் மேல போடுவேன், கயர்ல போடுவேன், ஃப்ரண்ட்ல வாசல்ல வராண்டால போட்டு விட்டுருவேன், ஷெட்ல காய போட்டு கணப்புல தீயள்ளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா துணிமணியை காய வைக்க வேண்டியதான். மழை நேரம் எங்களுக்கு இதுதாங்க வேலை. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஜிடபிள் சோறு கிண்டி குக்கர்ல வச்சுட்டு சிக்கன் கிரேவி தாங்க வைக்க போறேன். எதுக்காக அப்படின்னா, நாளையில இருந்து 7 நாள் மகாகந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால சிக்கன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சா, இன்னைக்கு அதை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா வீடு வாசல துப்புரவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எண்ணெயை ஊத்திட்டு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு, கல் உப்பு, கருவேப்பிலை, 2-3 தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன், தக்காளி அதோட சேர்த்துட்டு, இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த சிக்கன் கிரேவில தேங்காய் ஒரு சில்லு கூட தேங்காய்ல ஒரு அரை சில்லு தேங்காவை குட்டி குட்டியா நறுக்கி இருக்கேன். அதை அந்த ஃப்ரைல போட்டு பண்ணோம் அப்படின்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமான மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, நறுக்கி வச்சிருக்கிற தேங்காவையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கழுவி வச்சிருக்கோம் பாத்தீங்களா சிக்கன், 1/2 கிலோ சிக்கன் இருக்கும், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வச்சு இறக்கணும் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா தக்காளி, பெரிய வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள தண்ணி, பின்ன சிக்கனை கழுவி வச்சிருக்கோமோ அதுல உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துரும். சோ மக்களே, எல்லா இடத்துலயும் மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.